சீமான் நல்ல பேச்சாளர், நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியவர் தான். அதே நேரத்தில் அவர் எதிர்மறையான கருத்துக்களை தெரிவிக்கணும். அப்பதான் அது பப்ளிசிட்டி ஆகும், சோசியல் மீடியால மக்களை போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக தரம் தாழ்ந்து பேசுகிறார். அது உண்மை. மற்ற மறைந்த தலைவர்களை பற்றி, மற்றவர்களை பற்றி, காவல்துறையை பற்றி, மற்ற துறையை சேர்ந்தவர்களை பற்றி இவர் ஒரு வீரராக தன்னை காட்டிக் கொள்வதற்காக அப்படி பேசுறாரு. ஏற்கனவே அவர் சாட்டை முருகனை நீதிமன்றமே என்ன சொல்லிச்சு, நீங்க உங்களுடைய விளம்பரத்திற்காகவும் வருமானத்திற்காகவும் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க, இனிமே அது மாதிரி பேச மாட்டேன்னு அவர் எழுதி கொடுத்திருக்காரு. சீமான் அவர்கள் மக்களுக்காக போராடுகிறார், எல்லாம் ரைட்டு. அதே நேரத்தில் அவர் மற்றவர்களை பேசும் பொழுது யோசிக்காமல் அவர் பேசுவது உண்மையிலேயே வருந்தத்தக்கிறார். உண்மை என்ன, கூட்டணி தரணும்னா அவரைதான் சொல்றாரு, என்ன ஏன் யோசிக்கிறீங்க, மது ஒழிக்கணும்னு சொல்லி தானே திமுகவுக்கு ஒரு கோரிக்கை தானே வைக்கணும். ஆட்சியும் அதிகாரத்துல பங்கு கேட்கிறாரு, அது என்ன தவறு இருக்கு? ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கறது தவறு. அவர் கேட்கறது ஒன்றும் தப்பா சொல்லல. அதுக்காக நான் அவர் அந்த கூட்டணி விட்டு வரணுங்கிறதுக்காக சொல்லுவேன். திருமாவளவன் யோசித்து பேசக்கூடியவர் தான். நிறைய கருத்துக்களை அவர் ரொம்ப நிதானமா தான் பேசுவாரு. எனக்கு என்னமோ அவர் இதை பார்த்து எனக்கு அவரு திமுக கூட்டணியில தான் இருக்காரு. திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கிறார், மதுவிலக்கு கொண்டு வாங்க, இப்ப இல்லைன்னா எப்ப கொண்டு வர போறீங்க, அதுக்காக ஒரு மாநாடு நடத்துகிறாரு. அதுக்கு மற்ற கட்சிகளையும் பிரதான எதிர்கட்சியா இருக்கிற அதிமுகவுக்கு அழைப்பு கொடுக்கிறாரு. அது மாதிரி ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு ஒரு கட்சி நினைக்கிறது தப்பு கிடையாது. 7600 கோடிங்கிறது பேப்பர்ல தான். ஏற்கனவே அவர் நிறைய ஒப்பந்தங்கள்லாம் போட்டாரு. அதெல்லாம் எல்லாம் காகிதத்துல தான் இருக்கே தவிர அதனால என்ன, எத்தனை ஃபேக்டரி வந்துச்சு, எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு வந்துச்சுங்கிறது எதுவுமே தகவல் இல்லை. அதனால வெளிநாடு போன எங்க வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போனாரு கதையா தான் இதை பார்க்க முடியும். பழனிசாமியும் தான் செய்த தவறுகளுக்கு, ஊழல் முறைகேடுகள்னால தனக்கு கைது நடவடிக்கை வந்துடக்கூடாதுன்னு திமுகவிற்கு பி டீமாக இருந்து புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி, அம்மா அவர்கள் கட்டி காத்த கட்சி இன்றைய பழனிசாமி கையில சிக்கிக்கொண்டு திமுகவிற்கு உதவி செய்கிற கட்சியாக, பி டீமாக, திமுக வெற்றி பெறுவதற்கு மறைமுகமாக உதவி செய்கிற கட்சியாக பழனிசாமி இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்காரு. இதுதான் உண்மை. இதை தலைவரோட கட்சி அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளாமல் அங்கு உள்ள நிர்வாகிகள் இதற்கு ஒரு முடிவு கட்டாத பட்சத்தில் 2026 தேர்தலுக்கு பிறகு பழனிசாமியை அம்மாவின் கட்சிக்கு முடிவு கட்டி விடுவார்னு சொன்னார்.